இதை பாருங்கள், நான் வந்து சாமிக்கு வைக்கிற பூவெல்லாம் வேஸ்ட் ஆகுதுங்களா, அதெல்லாம் எடுத்து நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். இதில் என்னென்னலாம் இருக்குன்னா, துளசி இலை, ரோஸு, மல்லி, மருதாணி இலை, அப்புறமா வந்து வில்வ இலை. பாருங்கள் மக்களே, இது வந்து சாம்பிராணி மாதிரியே தான் இதுவும், கும்பலியும் சொல்லுவாங்க. இது ஒரு 25 கிராம் எடுத்திருக்கேன். சாம்பிராணி ஒரு 25 கிராம் எடுத்திருக்கேன். பச்சை கற்பூரம், ஜவ்வாது, பன்னீர், நெய் மக்களே, நெய் இதில் வச்சுருக்க மக்களே. இப்போ நம்ம இது கூட வந்து பாருங்கள், சாம்பிராணி, குங்குலியம் இதெல்லாம் ஒன்றா போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பொடியாக அரைச்சாச்சு. இதில் வந்து சாம்பிராணி போட்டிருக்கோம், பச்சை கற்பூரம் போட்டிருக்கோம். இப்போ ஜவ்வாது கலக்க போகிறோம், பன்னீர் கலக்க போகிறோம், நெய் கலக்க போகிறோம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுக்கிட்டோம். கும்முளியமும் இதில் போட்டிருக்கோம், எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ நான் பன்னீரும் நெய்யும் போட்டுட்டு ஜவ்வாது போட்டு பேசிஞ்சிட்டு நான் எப்படி சேர்த்து பாருங்கள். பன்னீர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மக்களே, நேற்று நான் செஞ்சேன் கம்ப்யூட்டர் எல்லாம் வேஸ்ட்டு பூவுங்க, சாமிக்கு மேலே எடுத்து போட்டுற பூவு, வில்வம், வேப்பிலை எல்லாமே கலந்துருக்கேன். எல்லாத்தையும் கலந்து நேற்று நான் செஞ்சு வச்சுருக்கேன் மக்களே. இப்போ இதை வந்து நான் நல்லா காஞ்சிடுச்சு. இதை நான் எடுத்து உங்களுக்கு பாருங்கள் மக்களே, நல்லா வாசனையாக இருக்குது. இதை நம்மளே வீட்டில் இப்படியே செய்யலாம். நம்மளே இதே மாதிரி கூட செஞ்சு நம்ம ஓன்யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா எரியுது மக்களே. நான் எதுவும் போடல, மரத்தூள் கிரத்தூள் எதுவுமே போடல மக்களே. வெறும் மூலிகைங்க தான். வேப்பிலை, துளசி, வில்வம், மருதாணி இலை, மருதாணி விதைகள். பாருங்க மக்களே, கொஞ்சம் வந்து நான் சாம்பிராணி, கோன் சாம்பிராணி மாதிரி செஞ்சுட்டு மீதி வந்து தூபத்துக்காக இது வச்சுருக்கேன் மக்கள். இது பாருங்கள், நல்லா காந்திடுச்சு. இப்போ நம்ம நெருப்பு போட்டுட்டு இதை தூவி விட்டால் போதும் மக்களே.